greet all of you in the precious name of our Savior Jesus Christ. இங்க இருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்த விரும்புகிறேன். How many of you were there for the first service? இதுல எத்தனை பேர் முதலாவது ஆராதனைக்கு வந்தீங்க? கையை தூக்கி காட்டுங்க. Only one person. All are new. Good. எல்லாரும் புதிய ஆத்மா. 2-3 people are there. 2-3 பேர் இருக்காங்க. Okay. This is Abhishek. அபிஷேக். சார் மாணிக்கராஜ் ஐயா முன்னால் வந்து உட்காரும்படியாக. So excited to be here and to preach from God's word. உங்களோடு இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு உணர்ச்சி வசமா இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதில்லை. Because when I look at your face, you are eagerly waiting to listen. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பேசுங்க ஏதாவது சொல்லுங்கன்னு வர அப்படி கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. When I see your serious face, I'm little tensed also. கொஞ்சம் அப்படியே சிலர் முறைச்சு பார்க்கறத பார்த்தா கொஞ்சம் பயமாவும் இருக்குது. Let's prayerfully meditate from God. ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம். In this service, my message is about God's will for a fruitful life. இந்த நேரத்திலே ஆராதனையிலே கர்த்தருடைய சித்தம் நாம் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். In the New Year service, I spoke about God's will generally. புதிய வருட ஆராதனையிலே தேவ சித்தம் என்றால் என்ன என்பதை பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். God's expectation for a new life, new year. ஆண்டவர் புதிய வருடத்திலே உங்களை குறித்து என்ன எதிர்பார்ப்பு வைத்தார் என்று கேட்டோம். In the first service today, I spoke about the Holy Spirit. We need the help of the Holy Spirit to do the will of God. பரிசுத்த ஆவியானவர் தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு ஊந்தி தள்ளுகிறார் உதவி செய்கிறார் என்று முதலாவது ஆராதனையிலே கேட்டோம். And now in this service I want to talk to you about God's will for a fruitful life. இந்த ஆராதனையிலே நம்மை குறித்த தேவனுடைய சித்தம் நாம் கனி கொடுப்பது என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். Let's begin. Let's read a passage from Genesis 40 verse 51 and 52. 41 verse 51 and 52. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51 52 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்ப அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். When God, Joseph is naming his two sons, he is giving a very meaningful names. யோசேப்பு தன்னுடைய 2 குமாரர்களுக்கு பெயரிடும்போது மிகுந்த அர்த்தமுள்ள பெயர்களை இடுகிறான். When he see his sons, he remember what God has done. அவன் தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்தார் என்பதை ஞாபகப்படுத்துகிறான். The first son he called Manasseh because he says God made me to forget my troubles. முதலாவது மகனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். தேவன் என்னுடைய வருத்தம் யாவையும் மறக்க பண்ணும்படி. Second son is Ephraim, meaning is God made me to be fruitful. இரண்டாவது மகனுக்கு எப்ராஹிம் என்று பெயர்பட்டான். ஏனென்றால் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி. So God enabled him to forget certain things so that he could become fruitful. தேவன் அவனை சில காரியங்களை மறக்கும்படி செய்தார். அதனால தான் அவன் கனி கொடுக்க முடிந்தது. Sometimes the opposite happens to some of us. சில நேரங்களில் நமக்கு அது எதிர்மறையாக நடக்குது. We forget to become fruitful and we remember all the troubles. சில நேரத்தில் நம்ம கனி கொடுக்கிறத விட்டுட்டு நம்ம எதையோ பழைய பிரச்சனையவே நினைச்சிட்டு இருக்கிறோம். We still talk about all the past, the people who troubled you in the past. அநேக நேரத்தில் நமக்கு இந்த மனிதர்கள் அப்படி செஞ்சிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்க நம்ம அதையே நினைக்கிறோம். In the families, some parents will tell the children the story, how that brother, this sister, that neighbor troubled, created all the problems. So you're still meditating on the trouble and passing those trouble into the heart of your children. அநேக நேரத்தில் நம்ம பிள்ளைங்களோட உட்காந்து வசனத்தை தியானிக்கிறதுக்கு பதிலாக அந்த குடும்பத்தில் அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்லி சொல்லி நம்ம தவறானதையே பேசுகிறோம். Of course you were troubling in the past. நீங்க நிச்சயமா அநேக பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அநேக பேர் உங்களை உபத்திரவப்படுத்தி இருப்பாங்க. உண்மைதான். But your situation changed. ஆனா இப்போ கர்த்தர் உங்களை மாற்றிட்டாரே. God has blessed you in many ways. ஆண்டவர் உங்களை அநேக விதத்தில் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். But you're not focusing on the blessing. நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கிறது இல்லையே. You are God's will, God's expectation is focus on what God has done. ஆண்டவர் உங்களை குறித்த தேவ சித்தம் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்து முடித்தார் என்பதை பார்ப்பது. Not to focus on what people has done. உங்களுக்காக மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பார்ப்பது அல்ல. And you forget what others have done and
focus what God has done. மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதை மறந்து கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை நினைவு கூறுங்கள். Then only you will become fruitful. அப்பொழுது நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். Then only you will become blessing. நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஹalleluya. But many times we do the opposite. அநேக நேரத்துல நம்ம எதிர்மறையா பண்ணி கொண்டு இருக்கிறோம். Forget, focus and fruitful. மறந்துவிட்டு நாம் எதை சிந்திக்க வேண்டுமோ சிந்தித்து நாம் கனி கொடுக்க வேண்டும். If you ask Joseph, Joseph would say, it was not easy for me to forget. நீங்க யோசேப்ட்ட கேட்டா யோசேப்பு சொல்லுவான், இது எனக்கு ரொம்ப எல்லாம் இலகுவான காரியம் கிடையாது, நான் கடந்து வந்த பாதையை மறப்பது. Almost 13 years I went through a lot. 13 ஆண்டுகள் நான் கடினமான பாதைகளுக்குள்ளாய் கடந்து He சென்றேன். says trouble, everyday trouble. ஒவ்வொரு நாளும் கஷ்டம், Increasing troubles. பெருகுகிற கஷ்டம், Long season of troubles. கூடிக்கொண்டே இருக்கிற காலங்களாகிய கஷ்டங்கள். Not just few months or 2-3 years. 13 years of continuous troubles. ஏதோ ஒரு மாதம் 2 மாதமோ 2 வருடமோ அல்ல, 13 வருடங்கள் கஷ்டம். His patience was tested in the most extreme way. அவனுடைய பொறுமை மிகவும் அதிகமாய் சோதிக்கப்பட்டது. His character was terribly tested. அவனுடைய நடத்தை மிகவும் தெளிவாய் சோதிக்கப்பட்டது. His integrity was questioned. அவனுடைய அறிவு கேள்வி கேட்கப்பட்டது. But he never gave up. ஆனால் அவன் ஒருபோது சோர்ந்து போகவே இல்லை. He says, God made me free. ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார். That is another meaning of forgetting. God made me free. மறக்கிறதற்கு இன்னொரு பகுதி, ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கிட்டார். I was carrying a huge load of troubles in my life. I was very angry with the people who troubled me. Somehow I could not get away from that, but God took it away. அநேக மனிதர்களை குறித்து அவர்கள் செய்த காரியங்களை குறித்து வருத்தத்தோடு கோபத்தோடு இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை இப்பொழுது விடுதலையாக்கி முற்றிலும் மறக்க செய்து விட்டார். This morning I want to remind you, we are called to be fruitful. இந்த காலை வேளையில் நான் சபையோடு சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் கனி கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். You are blessed to be a blessing. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது பிறரை ஆசீர்வதிப்பதற்காக. I was a farmer. My father was a farmer. I did some farming for some time. So I was thinking, if you plant a tree and wait for the fruit after few months at the expected time, when there is no fruit, what would you do? நீங்க ஒரு விதையை விதைச்சீங்கன்னா ஒரு கனி ஒரு மரம் முளைக்கணும் சொல்லி நீங்க காத்திருப்பீங்க. இவங்க ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்து வந்தவர்கள், அவங்களுக்கு தெரியும், அவங்க வெயிட் பண்றாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க கனி வரலன்னா? This is I shared in one of my classes recently. Sam is here? Yeah, Sam. Yeah. So we studied together in the one last Friday in our class. I thought this can be a message for the church also, not only for the Bible college students. எங்க கிளாஸ்ல உள்ள ஸ்டூடண்ட்ஸோட நான் சாமோட எல்லாரோடையும் பகிர்ந்து கொண்டேன். இந்த காரியத்தை குறித்து அது கிளாஸுக்கு மாத்திரம் இல்ல சபைக்கும் பொருந்தும் என்று நம்புகிறேன். So you wait for the tree, wait for the fruit and no fruit, what will you do? நீங்க மரத்துல கனியை தேடிக்கொண்டே இருக்கிறீங்க, மரத்துல கனி இல்ல, என்ன பண்ணுவீங்க? Will you take the axe immediately and cut it? வேகமா எடுத்து ஒரு பெரிய கோடாரை எடுத்து உடனே கட் பண்ணிடுவீங்களா? Yes or no? Some people may do, some people will wait. சிலர் சொல்லலாம் நான் கட் பண்ணிடுவேன், சிலர் சொல்லலாம் இல்ல கட் பண்ண மாட்டேன். So if you are waiting, how long will you wait? நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுவீங்க? எவ்வளவு நாள் தான் காத்திருப்பீங்க? அப்படியே One more year? ஒரு வருஷம் காத்திருப்பீங்களா? After next season still no fruit, what will you do? அடுத்த வருஷமும் கனி இல்ல, காத்திருப்பீங்களா? Will you take the axe and say that no more chance, kill? மரத்தை பார்த்து இனி உனக்கு வாய்ப்பு இல்லை வெட்டிடுறேன்னு சொல்லி வெட்டிடுவீங்களா? Some people are very generous. They will say one more year. சில ஜனங்கள் ரொம்ப உதாரம் உள்ள ஜனங்கள், நான் இன்னொரு வருஷமும் உனக்காக வெயிட் பண்றேன். But there will be a day you will come to the end of your waiting and patience. You will say that no more waiting. This tree is wasting my energy, my money and my time. Cut it. ஆனா ஒரு நாள் வரும், பொறுமைக்கு ஒரு எல்லை தான் உண்டு. அதுக்கு அடுத்து சொல்லுவோம், இனிமே நான் உனக்கு காத்திருக்க மாட்டேன், வேகமா வெட்டி எடுத்து உன்னை கட் பண்ணி தூர போட போறேன். Once Jesus was walking from Bethany to Jerusalem. இயேசு ஒரு முறை பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு கடந்து போனார். It was early morning. அது மிகுந்த அதிகாலை வேளை. It says he was very hungry. அவர் ரொம்ப பசியா இருக்கிறார். He saw a fig tree. அங்க இருக்கிற ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். Very attractive tree. ரொம்ப அழகா இருக்குது.
full of leaves. அநேக இலைகள். Jesus thought there will be some fruit. I'm hungry. இயேசு நினைச்சார் அங்க சில கனிகள் இருக்கும், நான் பசியா இருக்கிறேன் இப்போ. He came close to the tree, அந்த மரத்துக்கு பக்கத்துல வருகிறார், searching for fruit. அங்க இருக்கிற கனிகளை பார்க்கிறார். My imagination, one branch no fruit, next branch no fruit, next branch no fruit, whole tree he searched for fruit, no fruit in any branch. இயேசு அங்க கனி இருக்குதான்னு சொல்லி ஒரு கிளையை பார்க்கறாரு, அடுத்த கிளையை பார்க்கறாரு, ஒரு கிளையில கூட அந்த மரத்துல கனி இல்லை. He cursed the tree and immediately it got withered. அங்க பாத்தீங்கன்னா இயேசு அந்த மரத்தை சபித்தார், அது பட்டு போயிச்சு. That is one of the destructive miracle Jesus did. அது இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அழிவான அற்புதம். That miracle is a strong warning for each of us. அந்த அழிவின் அற்புதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எச்சரிக்கை. Jesus says, you looks good. இயேசு சொல்லுவார், நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க. The tree looks very good, is grown up, full of leaves, strong branches, but no fruit. அந்த மரம் ரொம்ப பெருசா இருக்குது, அழகா இருக்குது, வளர்ந்து இருக்குது, இலைகள் இருக்குது, ஆனா அதுல கனிகள் இல்லை. Jesus says, I need fruit, not the leaf. எனக்கு தேவை இலைகள் அல்ல, கனிகளே எனக்கு தேவை. I need fruit, not the shade. எனக்கு தேவை அழகு அல்ல, அங்க இருக்கிற கனிகள் தான் எனக்கு தேவை. I need fruit, not the wood. அங்க இருக்கிற மரத்தினுடைய விறகு அல்ல, எனக்கு கனி தான் எனக்கு தேவை. Sometimes some of us are very good in outward appearance. சில நேரங்களில் நம்ம அநேகர் நாம் வெளிப்புறத்திலே அழகுள்ளவர்களாக மேன்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். I'm not just judgmentally talking. I'm not talking about you. I'm talking generally about all of us, including me sometimes. நான் என்னை குறித்தும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நாம் அநேக வேளைகளிலே வெளிப்புறத்தை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். We are doing good in the eyes of others. நம் மனிதர்கள் கண்களுக்கு முன்பதாக அநேக வேளைகளிலே நல்லது செய்ய விரும்புகிறோம், செய்கிறோம். But Jesus asked a question to disciples once, how long I will bear with you? ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னார், நான் இன்னும் எத்தனை காலம் உங்களோட பொறுமையா இருப்பேன். See, 3.5 years walking with him, lot of teaching, lot of preaching, lot of miracles, and sometimes they are not understanding. They are questioning Jesus. They are murmuring, and he asked, how long I will bear with you? 3 வருஷம் என் கூட இருந்தீங்க, அற்புதத்தை பார்த்தீங்க, அதிசயத்தை பார்த்தீங்க, என்னோட செய்த எல்லா காரியங்களையும் பார்த்து நீங்கள் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள், நான் எவ்வளவு நாள் பொறுமையா இருப்பேன் உங்களோடு. Then he many times repeatedly he spoke to disciples about fruitful disciple life. ஆண்டவர் அதனால சீடர்களை பார்த்து அடிக்கடி சொல்ல ஆரம்பித்தால், நீங்கள் கனியுள்ளவர்களாக இருங்கள். I want to talk to you a little more about that and we'll pray. நான் அதை குறித்து கொஞ்சம் அதிகமாய் பேசி நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். Let's begin with Joseph again. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். Then we'll slowly come to New Testament. பிற்பாடு நாம் புதிய ஏற்பாட்டுக்கு நேரா வருவோம். How Joseph was a fruitful person. யோசேப்பு எப்படி கனி கொடுக்கிறவனா இருந்தான்? Even at home he was fruitful. அவன் வீட்டில முதலாவது கனி கொடுத்தான். When I say fruitful, I'm talking about being useful, helpful or caring for somebody. கனி கொடுக்கிறது என்பது நாம் பயனுள்ளவர்களாக, பிறருக்கு உதவி செய்கிறவர்களாக, பிறர் மேல் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை குறிக்கிறது. He was fruitful at home. That's why father really loved him. அவன் கனி கொடுக்கிறவனா இருந்தபடியினால் யோசேப்பை அவன் தகப்பனார் மிகவும் நேசித்தார். He was fruitful in his obedience. He said that when father said go and take the food to your brothers, he said very well, yes sir, I'll go. அவன் அவங்க அப்பா சொல்றாங்க, போய் உன் சகோதரர்களுக்கு இந்த உணவை கூட. அவன் உடனே சொன்னா, சரிப்பா நான் உடனே போய் செய்கிறேன். Caring towards his brothers. அவன் தன் சகோதரர்கள் மேல கரிசனை உள்ளவனாய் இருந்தான். Brothers did not like him, rather they hated him, but he is fruitful. He is caring for them. அவர்கள் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள், வெறுத்தார்கள், ஆனால் யோசேப்போ வென்றால் அவர்களுக்கு உதவி செய்தான், கரிசனையாய் He is இருந்தான். fruitful at Potiphar's family. அவன் போத்திபாருடைய குடும்பத்தில் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். When Joseph does something that grows, when Joseph does something, there's a difference. Things are changing, things are growing. யோசேப்பு ஒரு காரியத்தை அந்த வீட்டில செய்யும்போது அந்த காரியம் வாய்த்தது, அது மற்ற காரியத்தை விட வித்தியாசமா இருந்தது. In chapter 39 it says, through Joseph, Potiphar's family were prospering. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். Fruitful at workplace. வேலை செய்கிற இடத்திலே நாம் கனி உள்ளவர்களாய் இருக்கணும். How many of you are working people? நீங்க எத்தனை பேர் வேலை செய்றீங்க? கரங்களை உயர்த்தி காட்டுங்க. எல்லாருமே வேலை செய்றோம். எல்லாருமே வேலை செய்கிறோம். Okay. So we all are doing some kind of job.
நாம் அநேகர் ஒவ்வொரு வித்தியாசமான வேலைகளை செய்கிறோம். You may be in an office, you may be in a factory, you may be running a business. We all are doing some job. நாம் அலுவலகத்தில் இருக்கலாம், தொழிற்சாலையில் இருக்கலாம், வித்தியாசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம். What difference happening in your office, in your company, in your business place because you are a Christian? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருப்பதினாலே நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே தொழிலிலே என்ன மற்ற மனிதர்களோடு உங்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Have you ever heard somebody commenting that, sister, you are so different. Because of you, the office is so peaceful. Brother, you are so different. Because of your good character, our business is growing. Things are changing. Have you ever heard such good comment? என்னைக்காவது யாராவது சகோதரிகள் கேட்டிருக்கிறீங்களா, அக்கா நீங்க வந்ததுனால எங்க தொழில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு, அண்ணன் நீங்க என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, அண்ணன் நீங்க வந்தது நிமித்தம் இந்த தொழிலே ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சுன்னு என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? Or do you hear the opposite? அல்லது நீங்கள் எதிர்மறையான காரியத்தை கேட்கிறீர்களா? What is the opposite? அதற்கு எதிர்மறை என்ன? You find what is the opposite. நீங்க தான் சொல்லணும். Because of you, the office is so terrible. உன்னாலே Because of you, I cannot come to work. Because of you, the company is going to be closed. உன்னால எல்லாம் போச்சு, நல்லா இருந்தது விளங்காம போச்சுன்னு சொல்றாங்களா? I worked in a textile industry for a few months. நான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கொஞ்ச நாள் வேலை செய்தேன். That was during my study time, just for a short time. And I was in a department where almost 23 young people were under me. எனக்கு கீழே I'm a supervisor. 23 வாலிபர்கள் இருந்தார்கள். நான் அவர்களுக்கு ஒரு சூப்பர்வைசராக அந்த டெக்ஸ்டைல் கடையில் இருந்தேன். All young boys and girls. வாலிபர் ஆண்கள் இருந்தாங்க, பெண்களும் இருந்தார்கள். 21, 22, 23, 18, 19, the terrible age. அந்த வயசினுடைய மோசம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 19, 20, 21. Terrible age, நல்ல best age. அது ரொம்ப நல்ல வயசு தான். Most active age. ரொம்ப எல்லாரும் வைராக்கியமா இருப்பாங்க. And as a supervisor, it was a challenge for me to manage them. நான் ஒரு சூப்பர்வைசரா அவர்களை மேனேஜ் செய்வது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. But some of them commented, came and asked me, Ajish, they're Hindus, can you please pray for me, pray for my family? அங்க இருக்கிற சில இந்து நண்பர்கள், சில இந்து வாலிபர்கள் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுவீங்களா, எங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவீங்களா என்ன இடத்துல கேட்டாங்க. When I am there, they won't talk anything bad. நான் அங்க இருக்கும்போது யாருமே கெட்ட வார்த்தை தவறானதை பேச மாட்டாங்க. These boys and girls talk a lot. Before I'm coming, they are very silent and good. சகோதர சகோதரிகள் அதிகமா பேசுனாங்கன்னா நான் வந்தேன்னா உடனே அமைதியாயிருவாங்க. And they knew that Sunday I will not come. நான் ஞாயிற்றுக்கிழமை அங்க வரவே மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். I never revealed who I am, but they knew who I am. நான் ஒரு நாளும் நான் யாருன்னு அவங்களுக்கு சொன்னதே இல்லை, ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் யாருன்னு. They used to call me brother Ajish. அவர்கள் எப்போதும் என்ன சகோதரர் அஜீஷ் என்று சொல்லுவார்கள். It's a company I'm talking about, it's not a church. I never said that I'm a pastor's son or I'm a Christian, but they understood it. நான் சபையிலே சொல்லப்பட்ட பேர் இல்லை, எனக்கு தொழிற்சாலையிலே கொடுக்கப்பட்ட பேரை சொல்லுகிறேன். சகோதரர் அஜீஷ் என்று என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. My story why I shared is because of us there should be some difference in the workplace. நான் எதுக்காக சொல்றேன்னா நம் நிமித்தம் நாம் வேலை செய்கிற இடத்திலே நாம் இருக்கிற இடத்திலே ஒரு வித்தியாசம் ஏற்பட வேண்டும். When I was leaving, the MD was a Muslim. When I was leaving, he never gave such a farewell to anybody. He did not want to leave me. He was so sad. எனக்கு மேலாக நடத்துனராக இருந்தவர், எனக்கு உதவி செய்த முதலாளி, அவர் எல்லாருக்கும் ஃபேர்வெல் நடத்த மாட்டார், ஆனா என்னை கண்டு ரொம்ப அன்புள்ளவராக இருந்தார். அவர் முஸ்லீமா இருந்தார். And he heard I'm going to Bible college. He said, okay, good, you go and study. அவர் சொன்னார், எல்லாரும் நான் பைபிள் காலேஜுக்கு போறாங்க போது சரி நீ போய் படி. We should be a blessing to where we are working. நம்ம எங்க வேலை செய்தாலும் நம்ம அங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். The business should prosper. The office should be peaceful. The home should be peaceful because of your presence. நம்முடைய தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம்முடைய அலுவலகம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் சமூகம் அங்க இருக்கிறதினாலே. That is the fruitfulness I'm talking about. அந்த கனி கொடுக்கிறத தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Joseph fruitful in the prison also prison. யோசேப்பு சிறைச்சாலையிலும் அவன் கனி கொடுக்கிறவனாய் இருந்தான். Normally prisoners, none of them are happy, we know that. நமக்கு நல்லாவே தெரியும் சிறைச்சாலையில எல்லாரும் சந்தோஷமாலாம் இருக்க மாட்டாங்க. But Joseph is different. ஆனா யோசேப்பு வித்தியாசமா இருக்கிறான். And he is not only different, he is caring for others. அவன் வித்தியாசமா மாத்திரம் இல்ல, பிறரை குறித்து கரிசனை உள்ளவனாய் இருக்கிறான். Comforting. அவன் ஆறுதல் சொல்லுகிறான். Counseling. அவன் ஆலோசனை சொல்லுகிறான். Interpreting somebody's dreams. அவன் வியாக்கியானம் பண்ணுகிறான் சொப்பனத்தை. Giving hope for somebody. பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கிறான்.
He is suffering actually. ஆக்சுவலி அவனே பாடுபட்டு கொண்டு இருக்கிறான். His dreams are not fulfilled. அவனுடைய தரிசனம் நிறைவேறல. But he is fruitful. ஆனா அவன் இன்னும் கனி கொடுத்து கொண்டு இருக்கான். You need not to wait for the fulfillment of all your dreams and prophecies to be fruitful. You can be fruitful even today in the midst of the crisis you are going through. நீங்க உங்க தரிசனம் நிறைவேற வரைக்கும் நான் காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இப்போதே இருக்கிற இடத்துல கனி கொடுக்க முடியும். I heard, I don't know whether I have shared this story because so many trips, sometimes I may repeat my illustration. This pastor who lived in, I think, Germany, he, after the country went through 30 years of war, poverty, plague and so many problems. ஒரு பாஸ்டர் ஜெர்மனி தேசத்தில் இருந்தார். 30 ஆண்டுகள் உங்க யுத்தங்கள் நடந்ததனால அங்க மிகப்பெரிய வறுமை, ஒரு வறட்சி, பஞ்சம் உண்டாயிச்சு. He conducted more than 50 funeral services. அவர் 50 அடக்க ஆராதனைகளை அவள் நடக்க வேண்டியது இருந்தது. His own family members and church members. அவருடைய சொந்த குடும்பத்தினர், சபை மக்கள் இறந்து போனார்கள். But during this time of hard season, this man wrote more than 50 new songs. அந்த கடினமான சூழ்நிலையிலும் கிட்டத்தட்ட 50 புதிய பாடல்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். And he said that I need not to wait for peace and prosperity to be fruitful. நான் சமாதானமும் செழிப்பும் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், நான் கனி கொடுக்க ஆரம்பிச்சு விடுவேன். Some people think that after God keep his word, after he fulfill all the prophecies, I will do something for him. சிலர் நினைப்பாங்க கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறட்டும், கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும், பிற்பாடு நான் கனி கொடுக்கிறேன். We are waiting for a better stage of life. நம்முடைய வாழ்க்கையில நல்ல மேன்மை தருணங்களுக்காக காத்திருக்கிறோம். No, God expects us to be fruitful where we are today. ஆண்டவர் அதை சொல்லல, கர்த்தர் இப்பொழுது நீ இருக்கிற இடத்துல கனி கொடு என்று சொல்லுகிறார். So look at Joseph in the jail, he is fruitful. இங்க பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையிலே கனி கொடுக்கிறான். Look at Joseph in the palace, he is fruitful. யோசேப்பு அரண்மனையில பாருங்க, அங்கேயும் கனி கொடுக்கிறான். He humbled himself and said that I don't have that gift. God will reveal me the meaning, I will tell you. அவன் தன்னை தானே தாழ்த்தி சொல்லுகிறான், நான் அல்ல கர்த்தரே அந்த வெளிப்பாடை தருவாராக. Not only the meaning, he is giving some solutions. அர்த்தத்தை மாத்திரமல்ல அதற்குரிய நிவாரணத்தையும் அவன் சொல்லுகிறான். So he became fruitful to a country. அவன் தன்னுடைய சொந்த தேசத்திற்கு கனி கொடுக்கிறவனாய் இருக்கிறான். And he became internationally blessed person. அவன் முழு உலகத்திற்குமே ஒரு ஆசீர்வாதமா மாறிட்டான். In chapter 41 towards the end, the countries around Egypt people came there to collect grain. ஆதியாகமம் 41:57 சகல தேசத்தாரும் வந்து யோசேப்பினிடத்திலே தானியம் கொள்ளும்படி வந்தார்கள். So he started at home. அவன் முதலாவது குடும்பத்தில் ஆரம்பித்தான். I want everybody to look at me, listen, okay? எல்லாரும் என்ன பார்த்து கவனிக்க வேண்டும் விரும்புகிறேன். தயவு செய்து எல்லாரும் என்னை கவனியுங்க. Uncle is resting. Yeah, it's okay. In some people you cannot find peace at home, then you feel very peaceful here. சில நேரத்துல குடும்பத்துல சமாதானம் இல்லை, இங்க வந்தாதான் தம்பி கொஞ்சம் சமாதானமா இருக்கு, அதனால சொல்லி தூங்குறேன்னு சொல்லி தூங்கிறாதீங்க. குடும்பத்துல சமாதானம் உண்டு, ഇവിടെ நல்ல சமாதானம். இங்க கொஞ்சம் நல்லாவே சமாதானமா இருக்கு, இங்க கொஞ்சம் நல்லாவே பிரசன்னமா இருக்குன்னு தூங்கிறாதீங்க. பிரச்சனை இல்ல, பிரச்சனை இல்லை. So Joseph is a model for us. யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல மாதிரி. Now let's come to New Testament. இப்பொழுது புதிய ஏற்பாடுக்கு நேரா வருவோம். Next 15 minutes I'll conclude. இன்னொரு 15 நிமிடத்திலே நான் முடித்து விட விரும்புகிறேன். Quickly read a few verses. வேகமா சில வசனங்களை வாசிப்போம். First thing, we are chosen to be fruitful. நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம் கனி கொடுப்பதற்காக. John 15:16. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். Yes. Listen very carefully. Chosen to be fruitful. I have chosen you. நல்ல கவனமா கவனிங்க. நாம் கனி கொடுக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். I have appointed you. ஆண்டவர் சொன்னா நான் உங்களை தெரிந்து கொண்டேன். So that you will bear fruit. ஆகவே நீங்கள் கனி கொடுப்பீர்கள். So the purpose
purpose of election is to be fruitful. தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததற்கான நோக்கமே நாம் கனி கொடுப்பதற்காக. So now what is fruit here? Fruit. എന്താണ് fruit? இங்க கனி என்றால் என்ன? You tell me from the life of Joseph. I set Joseph as a model. நான் சொன்ன யோசேப்பு ஒரு நல்ல ஒரு உதாரணம். From that model you tell me what is the meaning of fruit? இப்போ நாங்க அந்த உதாரணத்துல இருந்து சொல்லுங்க கனினா என்ன நீங்க சொல்லுங்க. If a believer is a very fruitful believer, what is the meaning of that? If a pastor is a very fruitful pastor, what is the meaning of that? பாஸ்டர் ரொம்ப கனி கொடுக்கிற பாஸ்டர், விசுவாசிகள் ரொம்ப கனி கொடுக்கிற விசுவாசிகள் அப்படினா அர்த்தம் என்ன? காசு கொடுக்கணும் காரியமானோ? நல்ல காசு கொடுப்பாங்களோ? காசு கொடுக்கணும். காசு கொடுக்கணும். But this is more than that. இது அதற்கும் மேற்பட்டது. ஆத்மாக்களை நேடணும். correct, very important. ஆத்மாக்களை சம்பாதிக்கணும். ஆத்மாவை சம்பாதிக்கணும். அது മാത്രമല്ലോ. എന്താ? ദേവന് പ്രിയമായിരിക്കണം. കറക്റ്റ്. പക്ഷേ ദേവന് നമ്മുടെ പ്രിയം ഉണ്ടായി മാത്രം മതിയോ? അത് വേണം. അത് മാത്രം മതിയോ? പോരാ. മലയാളം പോരാ. தேவனுக்கு பிரியமா இருந்தா மட்டும் போதுமா? Listen to me. சித்தத்தின் பத்தி நடக்கணும். Now listen to me. I'll give you a short meaning. The fruit is the outward expression of the inward qualities. கனி என்பது உள்ளான வாழ்க்கையின் வெளிப்பாடு. சாமே கரெக்ட் ஆனோ? Last Friday Sam was listening to me. கடந்த வெள்ளிக்கிழமை என்னோட இருந்தா. Okay. Outward expression of inward qualities. உள்ளே இருக்கிற சுபாவத்தின் வெளிப்பாடு தான் கனி. Who is inside? உள்ளே யார் இருக்கா? சத்தியம் പറയണ്ട. പക്ഷേ ആരാ who is expected to be inside? உள்ளே யார் இருக்கணும் நீங்க எல்லாம் விரும்புறீங்க? இயேசு இருக்கணும். ஆனானா? Jesus. Jesus, the presence of Christ. இயேசு கிறிஸ்துவே உள்ளே இருக்கணும், அவருடைய சமூகம் இருக்கணும்னு விரும்புறீங்க. So expression of Christ or the Spirit inside of us. நமக்குள்ள அந்த வெளிப்பாடு அந்த சமூகம் இருக்கிறத விரும்புறோம். If Christ or the Holy Spirit is really abiding in our heart, we will know the fruit in this way. Galatians 5:22-23 read. கலாத்தியர் 5:23 ல இருந்து 20 வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் உள்ளே இருக்கிற கனிகள் என்ன? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 9 fruits. 9 ஆவி கனிகள். Outward expression of the inward qualities. உள்ளான மனிதனுடைய வெளியரங்கமான சுபாவங்கள். The first point or first part about fruitfulness is expressing Christ through character. நம்மளுடைய நல் நடத்தையின் மூலமாக கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுதான் முதலாவது. Love is all about self sacrifice. அன்பு எல்லாமே அர்ப்பணத்தை குறித்தது. Talking about sacrificial love. நம் தியாகமாய் கொடுப்பது. Joy is, look at Paul. Look at Paul's happiness. Even he is in the prison but he is still joyful. இரண்டாவது சந்தோஷம், பவுலுடைய சந்தோஷத்தை பாருங்க. அவன் சிறைச்சாலையில இருக்கிறான் ஆனாலும் சந்தோஷமா இருக்கிறான். Joy is not determined by the situation. சந்தோஷம் எப்போதும் சூழ்நிலைகளினாலே தீர்மானிக்கப்படக்கூடாது. Joy is all about what God has done in me, my salvation. கர்த்தர் எனக்குள்ள என்ன செய்திருக்கிறார், என்னுடைய ரட்சிப்புக்காக அவர் என்ன செய்தார் என்பதை வைத்து தான் நம்முடைய சந்தோஷம் இருக்க வேண்டும். Peace, because God is in control. I am peaceful. I don't have tension. சமாதானம், கர்த்தர் எனக்கு சுற்றிலும் ஆளுகை செய்கிறார் என்பதை குறித்து சந்தோஷத்தில் இருக்கிறது. Patience, I know that God's time is coming. நீடிய பொறுமை, இன்னும் எனக்கு குறித்த நேரம் இருக்கிறது, நான் காத்திருக்கிறேன். Kindness, because Jesus was kind, I need to be kind to others. இயேசு தயவுள்ளவராய் இருக்கிறார், அதனால் நானும் தயவுள்ளவனாய் இருக்க வேண்டும். Goodness is about moral qualities or moral purity. நற்குணம் என்பது ஒரு நல்ல நடத்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது. Faithfulness is in Tamil விசுவாசமான, but the real meaning is faithfulness. Faithfulness means விசுவாசிக்க, trustworthy. உண்மையுள்ளவர்களாய் இருப்பது. இதிலே விசுவாசம் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உண்மையான மொழிபெயர்ப்பிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பது. Trustworthy people can trust me. மனிதர்கள் நம்மை குறித்து நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Because I will not deceive.
நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். I will not steal. நான் யாரிடத்திலும் களவு செய்ய மாட்டேன். Because I cannot do that. என்னால் அதை செய்ய முடியாது. Christ in me. கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். Gentleness, humility. அடுத்தது சாந்தம். Sandam, humility. சாந்தமா இருப்பது. The last one, self control. இச்சை அடக்கம். I have control over my thoughts. என்னுடைய சிந்தனைகளின் மேல ஒரு அடக்கம். My expressions. என்னுடைய காரியங்கள். So this is the first thing, expressing Christ who is inside of me. That is a spiritual fruitfulness. முதலாவது கிறிஸ்து எனக்குள்ள இருந்து வெளிப்படுவதுதான் முதலாவது ஒரு கனிவுள்ள வாழ்க்கை. So expressing the person of Christ, now expressing the work of Christ. முதலாவது கிறிஸ்து ஒரு மனிதர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நம்புவது, பிற்பாடு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார் என்பதை So நம்புவது. spiritual fruitfulness is bearing the fruits of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளை கொடுப்பதுதான் கிறிஸ்துவினுடைய கனி. Not only that. அது மாத்திரமல்ல, That is all about my character. அது எல்லாமே என்னுடைய குணநலன்களை குறித்தது. With my character, I am being a blessing to somebody very good. நான் என்னுடைய குணநலன்கள் மூலமாய் பிறருக்கு நன்மையாக இருக்க முடியும், அது நல்லது. I am loving. நான் அன்புள்ளவனாய் இருக்கிறேன். Caring. நான் கரிசனை உள்ளவனாய் இருக்கிறேன். Faithful. நான் உண்மையுள்ளவனாய் இருக்கிறேன். Trustworthy. நான் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறேன். Gentle. நான் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருக்கிறேன். I have moral purity. நான் உண்மையாகவே ஒழுக்கமுள்ளவனாய் இருக்கிறேன். Altogether, I am a Christ-like person. நான் உண்மையாகவே ஒரு கிறிஸ்துவை போல் உள்ள மனிதனாய் இருக்கிறேன். Wow, wonderful. அது உண்மையாகவே ஆச்சரியமானதுதான். That is not alone. அது மாத்திரம் போதாது. That is the first part of fruitfulness. அது முதல் பகுதிதான் கனிவுள்ள வாழ்க்கையில். The most important part now. இப்பொழுது மிக முக்கியமான பகுதி, Expressing the work of Christ. கிறிஸ்துவினுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது. 3 verses read. 3 வசனங்களை வாசிக்கலாம். Luke 19:10. லூக்கா 19:10 வசனம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். Then Matthew 20:28. மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும் வந்தார் என்றார். Then John 10:10. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கு வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். The work of Christ, seek the lost. கர்த்தருடைய கிரியை இழந்து போனதை தேடுகிறது. Save the lost. இழந்து போனதை ரட்சிக்கிறது. Not to be served but to serve others. பிறருக்கு வேலை கொள்ளும்படியாக அல்ல, பிறருக்கு வேலை செய்யும்படி நம்ம ஏவுகிறது. Also to give his life. நம்முடைய ஜீவனையை நமக்காய் கொடுக்கும்படி பிறருக்காய் கொடுக்க. That is the work of Christ. அதுதான் கிறிஸ்துவினுடைய கிரியை. And when we are becoming fruitful, we are doing that work of Christ. நாம் கனியுள்ளவர்களாகும் போது அது கிறிஸ்துவினுடைய கிரியைகளை நாம் செய்கிறோமா? That is a command of Jesus. அது கிறிஸ்துவினுடைய கட்டளையா இருக்கிறது. Mark 16:15. மார்க் 16:18 வாசிக்கிறோம். Go into all the world and preach the gospel. உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். That is the work I am supposed to do. அது நாம் செய்ய வேண்டிய கடமை. That is the fruit I am supposed to bear for the Lord. நான் தேவனுக்காக அதுதான் கொடுக்க வேண்டிய கனி. Simple meaning is witnessing for the Lord. எளிமையான அர்த்தம் என்றால் நாம் தேவனுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வது. That is the most important part of fruitful Christian life. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான காரியம். Now Swadhantra Dinam, the freedom day is coming. சுதந்திர தின விழா வருகிறது. The best time for us to talk about freedom. இது சரியான நேரம், சுதந்திரத்தை குறித்து நீங்கள் ஒவ்வொருவரும் பேச வேண்டிய நேரம். You can ask the people who are working with you in your office, friends who are studying with you in a college, ask them, are you really free? நீங்க உங்க கூட இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்க நண்பர்களை, வேலை செய்கிறவர்களை, உங்க கூட கல்லூரியில படிக்கிறவங்களை கூட்டு கேட்டு பாருங்க, நீங்க உண்மையாவே விடுதலையாய் சுதந்திரமாய் இருக்கிறீர்களா? Some of them will say, I am not free. சிலர் சொல்லுவாங்க, இல்ல நான் விடுதலையா இல்ல. They will ask, what is the problem? What happened? நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? They will tell you lot of problems. Because of these problems, I am not free. அவங்க சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையினால நான் ஃப்ரீயா இல்ல, விடுதலையா இல்ல. Slowly share your testimony how you were set free and introduce Christ, who can set them free.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்க சாட்சியை சொல்லுங்க. கிறிஸ்து உங்களை எப்படி விடுதலையாக்கினார் என்று சொல்லுங்கள். அப்படியே இயேசு கிறிஸ்துவை சொல்லுங்கள். Some of them will tell you that I am free, I have no problem. சிலர் சொல்லுவாங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. Then you ask them again, are you really free? நீங்க உண்மையாவே விடுதலையா இருக்கீங்களான்னு திரும்ப கேளுங்க. Are you really doing good? நீங்க உண்மையாவே நல்லது செய்றீங்களா? In your personal life, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், secret life, உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில், relationships, உன்னுடைய உறவுகளில் some personal detailed questions. சில தனிப்பட்ட கேள்விகளை கேளுங்கள். They will say that, yeah, oh, in those areas I'm not really free. அந்த காரியங்கள்ல நான் இன்னும் விடுதலை ஆகல. I have no problem at home, but I have some personal problems. எனக்கு குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்குள்ள தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. Then tell them that this was my condition, I am set free and Jesus can help you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் இந்த பிரச்சனை இருந்தது, என்னை விடுதலையாக்கினார், உங்களையும் அவர் விடுதலையாக்க முடியும். What I'm trying to say is, use this time, this season of freedom celebration to bear fruit for Jesus. நான் இந்த காரியத்தை எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த சுதந்திர தினம் வரப்போகிறது. இந்த நாட்களிலே இயேசுவின் சுதந்திரத்தை, விடுதலையை பிறருக்கு சொல்லுங்கள். He is a freedom giver. அவர் விடுதலை கொடுக்கிறவர். He is a liberator. அவர் விடுதலை ஆக்குகிறவர். Please share a message of hope to somebody during this season. தயவு செய்து பிறருக்கு நம்பிக்கையின் செய்தியை சொல்லுங்கள். ஆமென். That is fruitfulness. அதுதான் கனி கொடுக்கிறது. Character and our commitment. நடத்தை நம்மளுடைய அர்ப்பணம். Let me stop here 5 minutes with a personal examination. நான் இங்கே முடிக்க விரும்புகிறேன், உங்களோட தனிப்பட்ட ஒரு பரிசோதனையோடு முடிக்க விரும்புகிறேன். First question, don't ask anybody, ask yourself, am I fruitful? நீங்க வேற யார்ட்டையும் கேட்க வேண்டாம், உங்க இதயத்துல கை வச்சு நீங்களே கேட்டுக்கோங்க, நான் கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? If this is the meaning of fruitfulness, am I fruitful? இதுதான் கனி கொடுக்கிறதின் அர்த்தம் என்றால் நான் உண்மையாகவே கனி கொடுக்கிறேனா? What is your answer? Don't tell me, you answer yourself. நீங்க பதில் சொல்ல வேண்டாம், ஆனா நீங்க என்னன்னு யோசித்து பாருங்க. But I can hear in my ears somebody says, I'm not really fruitful, pastor, I'm struggling. என் காதுல சில சத்தம் வருது, நான் இன்னும் பாஸ்டர் நான் உண்மையாவே இன்னும் கனி கொடுக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்ன மாதிரி. I did not hear anything, but I'm guessing. நான் நினைக்கிறேன், அப்படி யாரும் கேட்கல, ஆனா நினைக்கிறேன். But next question, what are the things stopping you from being fruitful? அடுத்த கொஸ்டின், கேள்வி, எது உங்களை கனி கொடுப்பதிலிருந்து தடை செய்கிறது? There are something stopping. ஏதோ ஒரு காரியம் உங்களை தடை செய்கிறது. Character wise or ministry wise, there are things stopping you to bear fruit. அது நடத்தையின் வகையிலா இருக்கலாம், அல்லது ஊழியத்தின் வகையிலா இருக்கலாம், ஏதோ ஒரு வகையிலே உங்களை ஒன்று தடை செய்கிறது. To identify that, the best passage for us to study is the passage of the sower. அதற்கு நாம் கண்டுபிடிப்பதற்கு நாம் விதை விதைக்கிறவனுடைய வாழ்க்கையை அந்த 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 பேசேஜை நம்ம படிக்க வேண்டும். We are not reading now. நம்ம அதை படிக்க நேரம் இல்லை. I will only mention Mark chapter 4 verses 2 to 8 and 13 to 20. மார்க்கு 6வது அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 2ல இருந்து 8 வரை உள்ள வசனங்களும் 13ல இருந்து 26 வரை உள்ள வசனங்களும் 20 வரை உள்ள வசனம். 20 வரை உள்ள வசனம். There parable of the sower. அங்கே விதை விதைக்கிறவனுடைய உவமையை பார்க்கலாம். 4 kinds of hearts. 4 விதமான இருதயங்களை பார்க்கலாம். First one, hardened heart. முதலாவது கடினப்பட்ட இருதயம். Hardened heart by sin. பாவத்தினாலே கடினப்பட்ட இருதயம். Nothing will go inside. அவர்கள் இருதயத்துக்குள்ள எதுவும் போகாது. You're sitting so nice on your chair in the church, but nothing is going into your heart. சபையிலே சேர்ல பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் மிக பரிசுத்தவான்களா இருக்கிறீர்கள், ஆனால் இங்கிருந்து சொல்லப்படும் ஒரு வார்த்தையும் உங்களுக்குள்ளே செல்லாது. It's all go above. இதெல்லாம் உங்க தலைக்கு மேல போய் கொண்டிருக்கும். Heart is hardened. It is not getting inside, just returning. உங்க இருதயம் கற்பாறையை போல இருந்தா இங்க இருந்து வர்ற வார்த்தை திரும்ப அப்படியே வந்துரும். Deal with those sins. அந்த பாவத்தோடு நீங்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். Sins will make you hard and hard and hard. பாவம் உங்களை கடினப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தும். Second one is rocky soil, superficial heart. Rocky soil means a rock, superficial heart. ஒரு கற்பாறையான ஒரு இருதயம். Superficial heart means you act, I'm understanding, I'm bearing fruit, in reality no good with you. இந்த கற்பாறையான இருதயம் எதை குறிக்கிறது என்றால், நீங்க எல்லாம் கேட்கும்போது எல்லாம் புரியுது, எனக்கு புரியுது அப்படி சொல்லுவீங்க, ஆனா நீங்க கனி கொடுக்க முடியாது. Third is thorny soil, that is a distracted heart.
முள்ளுகள் நிறைந்த இருதயம் அப்படின்னா குழப்பம் நிறைந்த இருதயம். You receive the word. நீங்க வசனத்தை ஏற்றுக்கொள்வீங்க. Oh, you take a decision. நீங்க உடனே தீர்மானம் எடுப்பீங்க. After one day, ஒரு நாள் கழிச்சு you're distracted. ஒரு குழப்பம் வரும். That is gone. அப்படியே வசனம் மறந்துரும். And no fruit. கனி இல்ல. Word is not growing. வசனம் வளர மாட்டேங்குது. Distracted heart. குழப்பம் நிறைந்த இருதயம். Third is good soil. That is a devoted heart. அடுத்தது நான்காவதாக அர்ப்பணம் நிறைந்த கனி கொடுக்கிற இருதயம். நல்ல நிலம். Yesterday in the fasting prayer I spoke about a church is all about a group of devoted people. நான் நேத்து உபவாச ஜெபத்திலே சபையை குறித்து பேசினேன். சபை என்பது அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டம். Church is all about people with a devoted heart. சபை என்பது எப்பொழுதுமே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை குறிக்கிறது. And from Nehemiah chapter 8 I explained that by reading of the word, by listening of the word, by meditating of the word, our heart will become a devoted heart. நெகேமியா 8வது அதிகாரத்தில இருந்து சொன்னேன், நாம் எப்படி வேத வசனத்தை வாசித்து நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று. Examine our heart today. நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்ப்போம். Is it hard because of so many sins? நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா பாவத்தினாலே? Is it superficial? நம்முடைய இருதயம் ஒரு கற்பாறை இருதயத்தை போல் இருக்கிறதா? Is it distracted? நம்முடைய இருதயம் குழம்பி இருக்கிறதா? Or is it devoted? அல்லது நம்முடைய இருதயம் பக்தி உள்ளதாய் அர்ப்பணம் உள்ளதாய் இருக்கிறதா? If you have a devoted heart, God is very happy. God will help you to become fruitful. நீங்கள் பக்தியுள்ள இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். If not, if it is hard or superficial or distracted, ask for God's help. இல்லை எனக்கு இன்னும் கடினமான இருதயம் இருக்கு, கற்பானையான இருதயம் இருக்குது, இன்னும் என்னுடைய இருதயத்தில் குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லுவீர்கள் என்றால் இப்பொழுது தேவனிடத்தில் உதவிக்காக கேளுங்கள். Unless this heart is cleansed, no fruit you can expect. உங்கள் இருதயம் கழுவப்படாமல் நிச்சயமாய் நாம் கனி கொடுக்கவே முடியாது. Because spiritual fruitfulness is all about the outward expression of what is inside. கனி கொடுப்பது, ஆவிக்குரிய கனி கொடுப்பது என்பது உள்ளான மனிதனுடைய வெளிப்பாடு தான் அது. We can become fruitful. நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க முடியும். We need to become fruitful. நாம் கண்டிப்பாக கனி கொடுக்க வேண்டும். Because that is God's will. அதுதான் தேவ சித்தம். That is God's expectation. அதுதான் உங்களை குறித்த தேவ எதிர்பார்ப்பு. I pray that through our character and our commitment, let people be blessed, people be comforted, people be cared, and people be saved. நான் ஜெபிக்கிறேன், உங்களுடைய அர்ப்பணத்தின் மூலமாக, உங்கள் நல்லடக்கையின் மூலமாக அநேக ஆயிர ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு சபைக்குள்ளாக சேர்க்கப்படுவார்களாக. God's will for a fruitful church. ஆண்டவர் இந்த சபையை ஒரு கனி கொடுக்கிற சபையாய் மாற்றுவாராக. இந்த சபை கனி கொடுக்கிற சபையாய் மாறட்டும். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். சோத்திரம் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று கர்த்தரை நாம் சோத்தரிக்கலாமா? மாணிக்க